இன்றைக்கி 23 ஜனவரி 2025 மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 23,213.70 அப்படின்ற ப்ரைஸில் கடைசியாக ட்ரேட் ஆகிருக்கு. 58.35 புள்ளிகள் இன்றைக்கி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 0.25% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதைத் தொடர்ந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 63,461.30 அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிருக்கு. 595.70 புள்ளிகள் இன்றைக்கி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1% நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி பேங்க்கை பொறுத்தவரையும் 48,597.90 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. 126.50 புள்ளிகள் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 0.26% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 அப்படின்னு பார்க்கும்போது 23,128.30 அப்படின்ற ரேஞ்சில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 23,270.80 அப்படின்ற ஹையையும் 23,090.65 அப்படின்ற லோவையும் டச் பண்ணிவிட்டு கடைசியாக 23,213.70 அப்படின்ற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸை பார்க்கலாம். நிஃப்டி 50 பொறுத்தவரையும் அல்ட்ராடெக் சிமெண்ட் 11,433 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 6.91% இன்றைக்கி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் 2,463.4 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. 3.15% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக விப்ரோ 316.6 அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிருக்கு. கடைசியாக 2.43% பாசிட்டிவாக இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்தது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2,888.7 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு. 2.20% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. அடுத்ததாக ஈச்சர் மோட்டார்ஸ் 5,118.05 அப்படின்ற ப்ரைஸில் கடைசியாக ட்ரேட் ஆகிருக்கு. 2.16% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. அடுத்ததாக லூசர்ஸை பார்ப்போம். ஸோ பிபிசிஎல் 271.55 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2.18% இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்காங்க. அடுத்ததாக கோட்டக் பேங்க் 1,896.2 அப்படின்ற ப்ரைஸில் கடைசியாக ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.11% இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்காங்க. அடுத்ததாக ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 1,808.35 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.06% இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்காங்க. அடுத்ததாக ரிலையன்ஸ் 1,263.7 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.05% இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்காங்க. அடுத்ததாக எஸ்பிஐ 746 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1% இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்எஸ்சியை பொறுத்தவரையும் 2,797 பங்குகள் ஓவராலாக ட்ரேட் ஆகிருக்கு. அதில் 1,559 பங்குகள் பாசிட்டிவாகவும் 1,169 பங்குகள் நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிருக்கு. 69 பங்குகளில் எந்தவித சேஞ்சஸுமே இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி என்எஸ்சியை பொறுத்தவரையும் 17 பங்குகள் அவங்களுடைய 52 வீக்ஸ் ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 73 பங்குகள் 52 வீக்ஸ் லோவை ஹிட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 70 பங்குகள் இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டையும் 75 பங்குகள் இன்றைக்கி லோவர் சர்க்கியூட்டையும் ஹிட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி 86.58 ரூபாயாக இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி என்எஸ்சியில் நடந்த மார்க்கெட் அப்டேட்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ டெய்லி பேசிஸில் நம்ம சேனலில் அன்னன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் என்எஸ்சியில் நடந்திருக்கு அப்படின்ற அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.